இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்க. இதை எந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களோடு பேசுங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல ஆண்டவரே, உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம், வாசி கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தேவன் சொல்லுகிறார், நம்முடைய தகப்பன் சொல்லுகிறார், நம்மை படைத்தவர் சொல்லுகிறார், சர்வ வல்லவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ வாய்க்காது. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும். ஆமென். எனக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட ஆயுதம், ஒருவேளை எனக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட ஆயுதங்கள் செய்யப்பட்டாலும் உருவாக்கப்பட்டாலும் நம்மை உருவாக்கினவர் சொல்லுகிறார், அது உனக்கு விரோதமாய் செயல்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆயுதங்களை உருவாக்குகிறவர்கள், நம்மை அழிக்க நினைக்கிறவர்கள் அல்லது சத்துருக்கள், அழிவுகள், நாச மோசங்கள் எல்லாமே தேவனுக்கு கீழானவைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் தேவச்சனமே, தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு விரோதமாக எதெல்லாமோ இருக்குதுன்னு நீங்க நினைத்து பயப்படுகிற எதுவுமே வாய்க்காது. ஆமென். ஒருவேளை நியாயத்தில் எழும்புகிற நாவுகள், நீங்க குற்றம் செய்து இதுதான் நியாயம், நீ தப்பு செய்துட்ட அப்படின்னு பேசுனா கூட அந்த வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்தும்படி ஒரு காரியத்தை தேவன் வச்சிருவார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, நல்லா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இது வாக்கு தத்தம். இது என்னது? இது வாக்கு தத்தம். எல்லாரும் சொல்லுங்க, இது என்னது? இது ப்ராமிஸ். தேவன் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தம். வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா, நிறைவேறாமல் போகிறதா? நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்றோமா அல்லது பெற்றுக்கொள்றது இல்லையா? நமக்கு விரோதமாக எதுவுமே செயல்படாது என்பது வாக்கு தத்தம். சில வேளைகளில் செயல்படுகிறது போல தெரியலாம். ஒருவேளை எதிரிகள் இருக்கலாம், எதிரான சூழ்நிலைகளை நீங்க சந்திக்கலாம். ஏன் இது செயல்படுகிறது? ஏன் நமக்கு விரோதமாய் காரியங்கள் வருகிறது? வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் இயேசுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீஷர்களுக்கும் வாக்கு தத்தங்கள் உரியவைகள். நம்ம எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் இயேசு நேசித்தார். 12 பேரையும் பட்சபாதம் இல்லாதவர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இயேசுவை பார்த்தாங்க. அங்கே இருந்த 12 பேருமே இயேசுவை அவங்கவுங்க கோணத்திலிருந்து பார்த்தாங்க. ஆனால் அவரோ ஒரே மாதிரி தான் இருந்தார். ஆமாம். அந்த 12 பேரில் ஒருவனுக்கு மட்டும்
மட்டும் எதிரான ஆயுதம் வாய்த்தது ஏன்? ஏன் யூதாஸ் காரியத்து விழுந்து போனான்? ஏன் அவனுடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தத்தை அவன் இழந்தான்? வேதத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். 26:49 இப்படியே சொல்கிறது. யோவான் 15 வைத்துக் கொள்வோம். 14வது வசனம். முதலாவது யோவான் 15:14 நம் வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இயேசு கடைசியா சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ரிமைண்டர், கடைசியா ஒருவேளை பயணப்பட்டு போகும்போது கீழே இருக்கிறவர்கள், வீட்டில் இருக்கிறவங்க அல்லது வேலையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது சில ரிமைண்டர்ஸ், இதெல்லாம் மறந்துடாதீங்க, இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிறது போல இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக தன்னிடத்தில் இருந்த அந்த 12 சீஷர்களையும் பார்த்து பேசினதான வார்த்தை அன்று சொல்றாரு. திரும்பவுமாய் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நீங்க என்னுடைய நண்பர்கள், சிநேகிதர்கள், நான் சொல்றத செய்தால் அப்படின்னு சொல்றாரு. 26 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:49 இப்ப வாசிக்க கேட்போம். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்று சொன்னார். மை டியர் ஃப்ரெண்ட், இந்த வார்த்தை எங்க இயேசுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் வாய்க்காமல் போனது? எங்கே யூதாஸ்க்கு விரோதமாய் செய்யப்பட்ட ஆயுதம் வாய்த்தது? அந்த வேர்ட் ஏன் சொல்றாரு? நீங்க என்னுடைய கற்பனையின்படி செய்தால், நான் உங்களுக்கு சொன்னதை செய்தா நீங்க உடன்படிக்கைக்குள்ளதான் இருப்பீங்க. உடன்படிக்கையை விட்டு வெளியே போக மாட்டீங்க. உடன்படிக்கை தேவன் நம்மோடு பண்ணினது புதிய உடன்படிக்கை, அந்த கிருபையின் உடன்படிக்கை, மன்னிப்பின் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்குள்ளேயே இருந்து ஏன் சொல்றாரு, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்று சொன்னார். வாசிப்போம். அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் ஆண்டு சொல்லும்போது சிநேகிதனே அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னதல்ல, இவனுடைய மனதில் பண ஆசை இருந்தபடினாலே 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை பேசி அவரை காட்டி கொடுக்க வந்தபோதும் இயேசு உடன்படிக்கைக்குள்ளதான் இருந்தார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, சிநேகிதனே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 14 யோவான் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. நீங்க சர்வன்ட் இல்ல, ஊழியக்காரர்கள் என்று சொன்னா என்னது? வேலை செய்கிறவர்கள், தேவனுடைய வேலையை செய்கிறவர்கள், வேலைக்காரர்கள். நான் உங்களை இதுக்கு மேல நான் உங்களை சர்வன்ட்னு சொல்றது இல்லை, நீங்க என்னுடைய நண்பர்கள். வாசிப்போம் அந்த வசனத்தை. ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நீங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன செய்ய போறேன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். பிதா என்ன செய்ய சொல்லி இருக்கிறார்னோ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் தான், நண்பர்கள் தான் எதையுமே மறைக்க மாட்டாங்க. நம்ம
ஒருத்தரோட ஒருத்தர் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நீ என்னுடைய சிநேகிதன், நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள். அதனால உங்களை நான் ஊழியக்காரர்கள், வேலை செய்கிறவர்கள், வேலைக்காரர்கள்னு நான் சொல்றதில்ல. வேலைக்காரன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். அடுத்த வசனம், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறேன், நான் கொஞ்சம் சொல்லிட்டேன், மீதி வச்சிருக்கிறேன், அப்படியெல்லாம் சொல்லலை. இந்த வாக்குத்தத்தங்களை எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம்? தேவன் சொல்லுகிறார், நான் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இப்போ இதை தான் கெட்செமனே தோட்டத்தில் யூதாஸ் வந்தபோது, உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு யூதாஸ், நீ அந்த உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறவன், இன்னும் இருக்கிறாய். 12 பேர் இருந்தாங்க சீஷர்கள், அநேக சீஷர்கள் எழும்பினாங்க, அநேக ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அவர்களிடத்துல பேசாததை இவர்களோடு பேசினார் இயேசு. ஆமென் சொல்லுங்க, ஆமென். இப்போ சொல்றாரு, என்னுடைய ஸ்டாண்ட்ல தான் நான் இருக்கிறேன். தேவன் மாறாதவர். ஒரு அலையிலே சொல்லுங்க. எங்க நம்ம இழக்கிறோம்னா, அவர் நின்ன இடம் சிநேகிதன் என்கிற இடம் தான். ஆமென் ஆமென். அவருக்கு எல்லாமே தெரியும், இவன் எதுக்கு வந்திருக்கான். நீங்கள் அந்த 15 மாத்திரமல்ல, நீங்கள் 13 கூட வாசிச்சிங்கன்னா நம்ம அதை வாசிக்க போகிறதில்ல. இயேசு சொல்கிறாரு, நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன பிடிச்சிருக்கு? உலக பிரகாரமாய் வாழ ஆசை, விரோதமான காரியங்கள் வாய்த்து விடுகிறது. உலக பிரகாரமாய் செய்ய ஆசை, அதனால வாக்குத்தத்தத்தை நம்மாலே சுதந்திரிக்க முடியல. அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்குத்தத்தத்தை எல்லாம் மாற்றுகிறதே இல்லை. நம்ம தான் இழந்து போகிறோம். ஏன்னு சொன்னா, இவனுக்கு எல்லாம் அறிவிக்கப்பட்டது. அவர் சொல்றார், நீ அன்னைக்கு என் நண்பன் தான், இன்னைக்கு என் நண்பன் தான். ஆமென். அன்றைக்கும் என் சிநேகிதனே. அந்த கடைசி நிமிஷத்துல கெட்செமனே தோட்டத்துல அவன் காட்டி கொடுக்க வந்தபோது அவரை, ரபி நீர் வாழ்க என்று சொன்னான். வாழ வேண்டும் என்று நினைக்காதவன், காட்டி கொடுக்க விரும்பினவன், அழிக்க நினைத்தவன், விரோதமாய் செயல்பட்டவனை பார்த்து தேவன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவன் மன்னிக்கிறதில் தயவு பெருத்தவர், கிருபையின் மேல கிருபை ஊற்றுகிறவர். அல்லேலூயா. அவர் சொல்ற, சிநேகிதனே நீ என்ன செய்கிறாய்? இப்ப நீ என்ன செய்யற? எதுக்கு வந்த? அவருக்கு எல்லாம் தெரியும். ஆமென். நம்ம இழக்கிற இடங்கள், தேவன் சொல்லுகிறதை நம்ம பெற்றுக்கொள்ளாம மனுஷீகத்துல, மாம்சத்துல, சுயத்துல, சுய லாபத்துக்காக, நம்முடைய திருப்திக்காக, நம்முடைய சந்தோஷத்துக்காக, நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக எதையோ ஒன்று செய்கிறோமே, அங்கதான் வாக்குத்தத்தத்தை நம்ம இழந்து விடுகிறோம். எதிரானவைகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல கூட அவன் நினைத்திருந்தால், என்னை நண்பனேன்னு சொன்னாரே, சிநேகிதனேன்னு சொன்னாரே, அவரிடத்தில் திரும்ப போகணுன்ற அந்த ஒரு வாஞ்சை அவனுக்கு இருந்திருந்தான். அவன் அவரை சரியாய் அறியாதபடினாலே, அவருடைய அன்பு தெரியாதபடினாலே, அவர் சுபாவங்களை அவன் அறியாதபடினாலே, வார்த்தைகளை சரியா அவன் விளங்கி கொள்ளாதபடினாலே, தவறு செய்தபடினால அவன் அந்த தவறுக்கான தண்டனையை அவனே கொடுத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இது பிசாசின் கிரியை. ஆமென். சாத்தான் அவனுக்குள் புகுந்ததுன்னு வேதம் சொல்லுது. பல வேளைகளில் சுயத்தில் நம்ம செயல்படும் போது உள்ள தேவன் இருக்கிறதில்ல, பிசாசு உள்ள வந்துடுறான். ஆமாம். எப்போ நம்ம இந்த தடுமாற்றம் நமக்கு வருது, எப்போ நம்ம இழக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் சொல்லுகிறதை செய்யாத போது. நமக்கு கூட வேதாகமத்தில் அருமையான ஒரு விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் ரோமரில் எழுதும்போது 4வது அதிகாரத்தில் 21 அவன் எப்படி சுதந்திரித்தான் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்க கேட்போம். 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, நான் இல்ல, தேவன்
எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டா அதை நிறைவேற்றுகிறதுல அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதை நம்பி, வல்லவர் என்பதை நம்பி, முழு நிச்சயமாய். இப்போ ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது நிறைய மனுஷிக கிரியைகள் செய்தான் ஆபிரகாம். என் வேதம் சொல்லுகிறது 25 ஆண்டு காலங்கள் அவன் காத்திருந்ததுல 16 ஆண்டுகள் சுய காரியங்களை செய்தே அவன் பெற்றுக்கொள்ளான். 16 இயர்ஸ் அவன் சுய காரியங்களை செய்தே. வேதத்தை படிச்சுன்னா தெரியும். ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு முழு நிச்சயம் இருந்ததை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்ல எழுதுறாரு. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். அப்ப விசுவாசம் இருந்தது. எனக்கு ஒரு விளையாட்டு தெரியும் அல்லது ஏதோ ஒன்று தெரியும் அப்படின்னா நீ எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணுறோன்றது முக்கியம். ஒருவேளை எனக்கு நல்ல ஓட தெரியும் அப்படின்னா ஒரு ரெக்கார்டு இருக்குது. 100 மீட்டரை ஒரு ஆள் இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ நேரத்தில் கடந்திருக்கிறார்னா தொடர்ந்து அடுத்த நபர்கள் ஓடி 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 அந்த ரெக்கார்டை உடைச்சிட்டு மேலே வர்றாங்கல்ல. அது போலவே விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, நான் தேவனை நம்புகிறேன், அளவு வளராமலே இருக்கிறது. பல வேளைகளில் நம்ம வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளாததன் காரணம் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற, செய்து முடிக்க, நமக்கானதை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை முழு நிச்சயமாய் நம்புகிற நம்பிக்கையும் இருக்கிற விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளுகிற நிலையும் நமக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இருக்குது விசுவாசம். சூழ்நிலைகளையே பார்க்கிறோம். என்னெல்லாம் ஆபிரகாமுக்கு இல்லை, எதெல்லாம் இருந்தது? ஆபிரகாமுடைய சரீரம் 99 வருஷம், 99 இயர்ஸ் அவனுடைய ஏஜ். அதுக்கான அந்த சரீர அமைப்பு எப்படி இருந்ததா? அவனுடைய சரீரம் செத்து போயிற்று அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அவன் சரீரம் செத்து போயிற்று. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிற்று. 2 செத்து போச்சு. இப்போ 2 செத்து போச்சு. நம்முடைய வாழ்க்கையில் கூட எதிரானவைகளே செயல்படுது, ஆசீர்வாதம் ஒன்றுமே வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் எதிரானவைகள் செயல்படுதுன்னா எதிரானவைகளையே நம்ம நினைக்கிறோம். வாக்கு தத்தத்தை மறந்து, இது ஒரு வாக்கு தத்தம் செயல்படாது என்பது வாக்கு தத்தம் செயல்படும்னு நம்ம நினைக்கிறது மனுஷிகம். ஆமாம். இப்போ ஆபிரகாம் சரீரம் செத்து போச்சா? அதே அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, 2 செத்து போச்சு. இப்போ உயிரோடு இருக்கிற ஒரு இடத்துல விளைய செய்கிறது ஈஸி. ஆமாம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். ஆமாம். சூழ்நிலைகள் அவருக்கு அவசியம் இல்லை. சிச்சுவேஷன்ஸ், ஒருவேளை நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அநேக பாரம்பரியங்களை பின்பற்றாங்க. என்னன்னா விதவிதமாக சமைச்சிருவாங்க. இவங்களுக்கு என்ன பிடிக்குமோ சமைப்பாங்க. ஒரு சாம்பாரில் கூட ஒரு காய் போடனா இது போட்டால் இவருக்கு பிடிக்காதுன்னு போட மாட்டாங்க. அதையெல்லாம் சமைச்சிட்டு எனக்கு பிடித்ததெல்லாம் நான் சமைச்சிட்டு கொண்டு போய் முன்னாடி வச்சு காட்டிடுறது. இதெல்லாம் ஆண்டவருக்கு படைக்கிறேன். எதுக்கு? அது உனக்கு பிடிச்சதுனால தானே செய்த. தேவனுக்கு ஒன்று பிடிக்கும், அதை ஒரு நாளும் அவருக்கு படைக்கிறது இல்லை. தேவன் சொல்றாரு, நான் சொன்னதை செய்ய வேண்டும். என்ன நீ விசுவாசிக்கணும். நீ ஒன்றும் பொருட்களினாலோ, நீங்க பார்த்தீங்கன்னா காயின் நல்ல அருமையானதை தான் கொண்டு போனா, அவர் அதை அக்செப்ட் பண்ணலையா? அக்செப்ட் பண்ணல. ஏன் அக்செப்ட் பண்ணல? 2 பேர் கொண்டு போன காணிக்கையில் அல்ல வித்தியாசம், அவருடைய மனதில் தான் வித்தியாசம். ஆமாம் சொல்லுங்க. ஆமாம். இதைத்தான் அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் 11 எழுதுறாரு. காயின் அங்கே பலி செலுத்தினான், ஆனால் ஆபேல்
விசுவாசத்தினாலே ஆபேல். எப்படி ஆரம்பிக்குது அது வசனம்? 11:3 என்று நினைக்கிறேன். 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல். அவ்வளவுதான், சிம்பிள். அவன் என்ன கொண்டு போல? அவன் எல்லாம் கொண்டு போனான், அவங்கிட்ட இருந்த பெஸ்ட். இவன் கொண்டு போனான், கூடவே ஒண்ணு இருந்ததா, விசுவாசத்தினாலே ஆபேல் என்ன செய்தானா? காயினுடைய பலியிலும். விசுவாசம் இல்லாம உங்களுடைய பலி எவ்வளவு பணம் காணிக்க வைக்கிறோம் என்பதல்ல. நான் அப்படியே ரொம்ப பர்ஃபெக்ட்னு பேசுறதல்ல. உங்களை விட ஒரு ஆள் சிறந்தவர்களா இருந்தா அதிலும் மேலான விசுவாசம். அதுதான் விசுவாசத்திலே அவன் வல்லவன் ஆனானா. இவன் ரெண்டு பேருக்கும் அப்பா சொல்லி கொடுத்துட்டாரு. பலி எப்படி செலுத்தணும், தேவனை எப்படி தொழுது கொள்ளணும், அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள். உள்ள ஒண்ணு இருந்தது ஆபேலுக்கு, விசுவாசம். இயேசு சொன்னது புதிய ஏற்பாட்டு பிரமாணம். ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதுதான் கிருபையின் பிரமாணம். அவன் அங்கே விசுவாசத்தை உள்ள கொண்டு போனான். நமக்கு இனி கொண்டு போக முடியல. விரோதமான காரியங்கள் செயல்படுகிறதன் காரணம் என்ன? அங்கே ஆபிரகாம் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. ஆனா ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. பல மனுஷிக கிரியைகளை செய்தான், ஆனா அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாலாம். இல்ல, நடக்கும், கண்டிப்பா நடக்கும், ஒரு நாள் நடக்கும், தேவன் செய்வாரு, கைவிட மாட்டாரு. பேசி 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 நம்பி நம்பி நம்பி. அதைத்தான் கலாத்தியர்ல சொல்லும் போது ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள்னு சொல்றோமே. கலாத்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் 4வது அதிகாரத்தில் எழுதுறாரு. 2 பிள்ளைகள்னு சொல்றோமே. அந்த 2ல 1 மாம்சத்தில் பிறந்தது, இன்னொன்னு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அல்லேலூயா. 1 பிரமாணங்களை பின்பற்றுகிறது. பிரமாணங்களை பின்பற்றுன்னா 635 மேல இருக்கான் பிரமாணம். அந்த மொத்த பிரமாணத்தையும் ஒரே வார்த்தை, வாக்குத்தத்தம், கிரேஸ், கிருபை, விசுவாசம், நம்பிக்கையில கொண்டு வந்து வச்சார் இயேசு. ஆமா, அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஏன் கொண்டு வந்து வச்சாரு? எதற்காக வைத்தார்? மனுஷிகத்துல பிறந்தது மனுஷிகமாய் தான் இருக்கும். ஆமா, ஈசாக்கு தேவனுக்கு முன்னடையாளம். கொண்டு போய் பலியாக வைக்கப்பட்ட போது வாய் கட்டப்பட்ட ஆட்டை போல இருந்தானா. ஆமென். பிதாவுக்கு கீழ்ப்பட்டு இருந்தான், தன்னை முழு பலியாய் ஒப்பு கொடுத்து ஆயத்தமாய் இருந்தவன். இந்த விசுவாசம், அந்த விசுவாசம் ஆபிரகாம் விசுவாசித்தானா. 2 செத்து போன இடத்திலிருந்து நித்தியமாய் நிலைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் சந்ததியை உருவாக்கினவர் நம்முடைய தேவன். நல்லா கையை தட்டி. வாக்குத்தத்தங்கள் விரோதமாய் 1000 காரியம் இருந்தது, அவைகள் ஒன்று கூட நிறைவேறல. வாக்குத்தத்தம் இருந்தபடினாலே அது நிறைவேறிற்று. ஆமென். இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க சில வேளைகளில நம்மால முடியறதில்ல. காரணம் என்ன? அவர் சொல்றத செய்யறதில்ல, சுயத்துல செயல்படுறது. 2வது விசுவாசிக்கிறதே இல்லை, ஃபெய்த். அந்த நம்பிக்கை அற்றவர்களாகவே வாழ்றது. அதே ரோமர்ல அடுத்த வசனம் சொல்லுது, நீங்க வாசிக்கும் போது கேட்போம். 22. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, ஆபிரகாம் இதை செய்தானே, ஆபிரகாம் அதை செய்தானே, ஆபிரகாம் பொய் சொன்னானே. ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அல்லேலூயா. அது நீதி ஆயிருச்சா இவனுக்கு? இது என்னுடைய ஊழியக்காரனுடைய நீதி. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ என்னுடைய ஊழியக்காரன். ஆண்டவர் சொல்லும் போது ஆபிரகாமை பார்த்து என்னுடைய சிநேகிதன். சொல்லுங்க, என்ன சொன்னார் ஆபிரகாம? என்னுடைய சிநேகிதன். he is my friend. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? சோதம் கொமோரா பட்டணத்தை அழிக்க நினைத்த போது, விரோதமாய் அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் காரியங்கள் எழும்பின போது தேவன் சொல்றாரு, நான் செய்ய போகிறத என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? சிநேகிதர்கள், நண்பர்கள்,
தேவனோடு கூட இருக்கிற ஃப்ரெண்டா இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஆமென். அந்த நிலையிலே அவன் நின்னதுனால, ஆபிரகாம் அதே இடத்துல அவன் இருந்ததுனால, எத்தனை மனுஷிக கிரியை செய்த போதும் அடுத்து அவன் விசுவாசத்துக்குள்ள வந்து அதிலே வல்லவனானான். வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறிற்று. நமக்கு ஏன் நிறைவேறல? திரும்பவுமாய் சொல்கிறேன், அவர் சொல்றத நம்ம செய்யறதில்ல. யூதாசை போல சுயத்துல, மனுஷிகத்துல, மாம்சத்துல செயல்படுறது, அல்லது இயேசு கிட்ட இருந்துகிட்டே உலகத்தை ஃபோக்கஸ் பண்றது. அங்கே யூதாஸ் செய்தது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். இருந்த இடம் இயேசு, இருந்த இடம் இயேசு, இயேசு கிட்ட தான் இருந்தான். பார்த்த இடம் அங்கே இருந்த ஆசாரியர்கள், அங்கே இருந்தவர்களை பார்த்தாம. இங்கே பார்க்குறான், இயேசுக்கு சர்ச் எல்லாம் ஒன்றும் இல்லை, சபையெல்லாம் ஒன்றும் இல்லை. மரத்தடியில், மலை மேலே, இல்லைன்னா வனாந்திரத்தில், யாருன்னா ஓசி படகுல அங்கேயும் இங்கேயும் இருப்பார் இவர். அவங்க போய் பார்த்தா மிக அழகாக இருந்தது அவங்க இருந்த இடம். அவர்கள் ஆசாரியர்கள், அங்கே இருந்த அவன் பார்த்த ஆட்கள் எல்லாம் அவ்வளவு அழகாக உடை உடுத்தி இருந்தாங்க. அவருடைய உடைகள் அவ்வளவு அழகாக இருந்தது. ரொம்ப வசதியானவங்களாக இருந்தாங்க, பணக்காரங்களாக இருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஹானர், அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. இயேசு அவர் குஷ்டரோகி கிட்ட கூட பேசுவார். இவனுக்கு அதெல்லாம் பிடிக்கல. அவர் இருந்த நிலையை மட்டும் பார்த்தான், இயேசுவை பார்க்கல. இவங்க இருந்த நிலையை பார்த்தா. இன்னைக்கு கூட நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கிற நிலையை மட்டும் பார்க்கறது, இருக்கிற இயேசுவை பார்க்கணும். ஆமாம், நம்மோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர். அவன் மிஸ் பண்ணான், அந்த இடம் தான் அவன் மிஸ் பண்ணது. அவன் அவரை பார்த்துட்டு அவங்கள போய் பார்க்குறான், இவர்கிட்ட பேசிட்டு அவங்க கிட்ட போய் பேசுகிறான். பேசி பேசி ஒன்றை கற்றுக்கிட்டான். இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவங்க கிட்ட எல்லாம் இருக்கு. ஆமாம், இயேசுக்கிட்ட தான் எல்லாம் இருந்தது. ஆமாம். பல வேளைகளில் நம்ம கூட உலகத்தில் தான் எல்லாம் இருக்குது, இயேசுக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்றோம். அங்கே தான் நமக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்த்து விடுகிறது. வாக்குத்தத்தத்தை இழந்து விடுகிறோம். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க புலம்பல்ல நீங்கள் வாசிச்சிங்கன்னா 3வது அதிகாரத்தில் நம்ம நினைக்கிறோம்ல, என் லைஃப் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் யோசிப்பாங்க, என்னெல்லாம் யோசிப்போம் தேவ பிள்ளைகள்லாம். முன்னாடி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த தப்பெல்லாம் நான் பண்ணிட்டேன், அந்த தப்பு மட்டும் நான் பண்ணாமல் இருந்திருந்தா இப்போ நான் நல்லா இருப்பேன். அல்லது ஒரு சிலர் இப்படி யோசிப்பாங்க, இப்போ நான் ரொம்ப மோசமாக இருக்கிறேன், முன்னாடி நான் நல்லா இருந்தேன், முன்னாடி நல்லா இருந்தேன், பக்தியாக இருந்தேன், விசுவாசத்தோடு இருந்தேன், நல்ல ஊழியம் செய்தேன், நிறைய கொடுப்பேன், முன்னாடி நல்லா இருந்தேன், இப்போ என்னால் அப்படி இருக்க முடியல, ஏன்னா குடும்பம் அப்படி இருக்குது, சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ ப்ரெசண்ட், முன்னாடி எப்படி இருந்தோம், நல்லா இருந்தோம், முன்னாடி எப்படி இருந்தோம், கெட்டவங்களா இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், இப்படி முன்னாடி நடந்தது இப்போ நடக்கிறது, இதுக்கு மேலே என்ன இருக்குது வாழ்க்கையில். நிறைய பேர் இப்படி பேசுவாங்க, இப்பயே ஒன்றும் நடக்கலையா, இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது. இது நம்முடைய பார்வை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. முன்னாடி நடந்தது, இப்போ நடக்கிறது, இனி நடக்க போகிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் புள்ளி வச்சிட்டாரு, முடிச்சிட்டாரு, ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு புள்ளி வச்சிட்டாரு, கிருபை உனக்கு கிடையாது புள்ளி வச்சிட்டாரு, மன்னிப்பு உனக்கு கிடையாது புள்ளி வச்சிட்டாரு, சமாதானம் உனக்கு கிடையாது அங்கே புல் ஸ்டாப் வச்சிட்டாரு, வியாதி உனக்கு அப்படித்தான் வரும் அப்படின்னு எங்கேயாவது எழுதியிருக்குதா? அவர் எங்கேயுமே புல் ஸ்டாப் வைக்கல. ஆமென்னு சொல்லுங்க. உன் லைஃப்பை எப்படினாலும் எழுதுகிற, ட்ராப் பண்ணுற, டிசைன் பண்ணுற மிக மிக வல்லமையான அன்பு நிறைந்த தகப்பன் நம்முடைய தேவன். ஆமென். என்னுடைய லைஃப்பை நான் கோணல் மாணலாய் ஆக்கி வைத்த போது பிள்ளைகள், குழந்தைகள், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஜோ குழந்தையாக இருக்கும்போது ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும், அது ஃபுல்லாக அவனுக்கு பிடிச்ச காராக இருக்கும். அதை ஒரு கையால் இழுத்து நடுவில் கொண்டு வந்து வச்சா மொத்தத்தையும் ஹாலில் கொட்டிடுவான். அதை எடுத்து வைக்கிறதுக்கு 1 hour ஆகும். தாறுமாறாக விளையாடுவான். எங்கள் அப்பா சொல்வார், நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நான் எடுத்து வைப்பேன், பிள்ளை விளையாடட்டும்.
அவன் விளையாடி முடித்து தூங்கின உடனே மொத்தத்தையும் எடுத்து நீட்டாக அடுக்கி வச்சிருவாரு எங்கள் அப்பா. நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் கூட என் வாழ்க்கையில் தாறுமாறாக்கின போது மிக அழகாய் ஒழுங்குபடுத்தினவர் என்னை படைத்த என் தகப்பன். நம்ம அவர் டிசைன் பண்ணுவார் லைஃப்பை. நம்ம நினச்சிக்கிறோம் நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம்ல. அதை மாற்ற வல்லவர் தேவன் என்பதை விசுவாசிக்கணும். புலம்பல் 3 நீங்கள் வாசிக்கும் போது 22, 23 வாசிக்க கேட்போம். நம்ம நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. சொல்லுங்க எல்லாரும், யாருடைய கிருபை? நமக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வாய்க்காதபடிக்கு, நம்ம சத்துரு அழிக்காதபடிக்கு, நம்ம நிர்மூலம் ஆகாதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவர் கர்த்தருடைய கிருபையே. எல்லாரும் சொல்லுங்க, கிருபை. நான் தவறு செய்யும் போது, நான் இடரும் போது, பேதுரு மிஸ்டேக் பண்ணானே, அவரோடே தான் இருந்தான். சுத்தி சுத்தி அவர் போட்ட அந்த ரவுண்டுக்குள்ள தான் இருந்தான் பேதுரு. ஆமாம், ஒரு ஸ்டெப்பு கூட காலை வெளியே வைக்கல. ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு there is no end. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவுதான் முடிச்சிட்டாரு என் வாழ்க்கைய, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை, அவ்வளவுதான் இந்த வியாதியில நான் செத்துருவேன், அவ்வளவுதான் இந்த பண தேவையில, அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீங்க தான் உங்க வாழ்க்கையில ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்றீங்க. தேவ சொன்ன இதுக்கு மேல வாழ வழி இல்லை, இதுக்கு மேல உயர வழி இல்லை, இதுக்கு மேல பிழைக்க வழி இல்லைன்னு அந்த எண்டு போடுறது உங்களுடைய மனுஷீக எண்ணங்களும் மாம்ச கிரியைகளும் தான். நான் செத்து போவேன்னு டிசைட் பண்ணது யூதாஸ் தானே ஒழிய தேவன் அவனை செத்து போக கூடாது என்பதற்காக தான் சிநேகிதனே என்று கூப்பிட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அன்றைக்கு அவரோடு கூட இருந்தபோது இயேசு இருந்த அதே நிலை, இயேசுவை விட்டு அவன் கூட்டிட்டு வந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்ன வேதம் சொல்லுது, பேதுரு எல்லாம் பயந்துட்டானா. பேதுரு கூட இருந்தவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. அவ்வளவு ஒரு திரள் கூட்டம் இயேசுவை பிடிக்க வந்திருக்காங்க. அண்ணா காய்பா போன்ற அங்கே இருந்த ஆசாரியர்கள், அவர்களோடு இருந்த அங்கே ரோம போர்ச்சேவர்கள், அரசியல் தலைவர்கள், அவ்வளவு ஒரு கூட்டம் கூட்டி கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள், பெரிய 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 அதிகாரிகள். திடீர்னு ஒரு இடத்துக்கு மேலதிகாரிகளிலிருந்து போலீஸ்ல ஒரு இராணுவம் வந்துருது. போலீஸ்ல ஐஜி வந்துட்டாரு, அவர் கூட இருக்கிற ஆல் சப்பார்டினேட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. கூட்டம் 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 கூட்டமாய் ஒரு ஆயிரக்கணக்கான கூட்டத்தை நீங்க பார்த்தா உள்ள என்ன வந்துடும்? பயம் வந்துடும். இவனுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை, நான் யாரோட வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்ற நம்பிக்கை. ஏசு அவனை பார்த்து சொல்றாரு, ஒரே ஒரு இடத்துல மிஸ் பண்ற யூதாஸ், நீ என்னுடைய நண்பன் மறந்துட்ட, நான் உன்னை நேசிக்கிறேன். யார் போடுறது அந்த எண்டு? இவன் தான் அந்த வார்த்தையை மறந்து, இயேசுவை மறந்து, அவருடைய கிருபையை மறந்து, அவருடைய இரக்கத்தை மறந்து, அவருடைய மன்னிப்பை மறந்து யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தானா. வேதம் சொல்லுகிறது. எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்றீங்கல்ல. நான் இதை செஞ்சதுனால தான் நீ செய்தாலும் வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது தேவனுடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. There is no end. அவருடைய mercyக்கு முன்பாக, அவருடைய கிரேஸ் முன்பாக, அவர் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை தடை செய்ய ஒரு நாள் முடியாது. ஆமென். வசனம் சொல்லுது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவை காலைதோறும் டெய்லி. சொல்லுங்க. நான் காலையில் எழும்போது நேற்று செய்ததெல்லாம் நினச்சிக்கிட்டே எழுறேன். நேற்று இப்படி பேசிட்டேனே, நேற்று இப்படி நடந்துட்டேனே, இப்படி மற்றவர்களை காயப்படுத்திட்டேனே, இந்த தப்பை நான் செய்துட்டேனே, தேவனுக்கு பிரியம் இல்லாததெல்லாம் நான் செய்துட்டேனே, இதெல்லாம் நினச்சிட்டே நான் எழுறேனா, என் தேவன் எதை தருகிறாரா? காலை தோறும் அவருடைய கிருபை புதியவைகளா, புதியவை. நேற்றைக்கு இருந்த கிருபை உனக்கு போதில, அதனால தானே தடுமாறுற. இன்னும் கொஞ்சம் கிருபை, புதிய கிருபை. காலை தோறும் அவருடைய சாபம் இருக்குது, நான் எழுதியிருக்கு வேதம்.
அவர் தண்டிக்கிறவர் என்பதையா சொல்லுகிறது வேதம்? என் வேதம் சொல்லுகிறது காலை தோறும் அவருடைய கிருபை புதியவைகள். நேற்றைக்கு இருந்தது போல இல்ல, இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாரு தேவஜனமே. ஒருவேளை 16 ஆண்டு காலங்கள் மனுஷீகத்துல ஓடின ஆபிரகாம் மீது காலையில ஒரு கிருபை ஊற்றப்பட்டது. பிடிச்சிட்ட ஆபிரகாம், இல்ல ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், நிறைவேற்ற வல்லவர், முழு நிச்சயமாய் நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். அவன் விசுவாசத்துல வல்லவனானான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்க்கையில மிஸ் பண்றோமா? மிஸ் பண்ண உடனே நானே டிசைட் பண்ணிடுறேன், அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. முடியவே இல்லை. புதிதாக்குகிறவர், நான் சொன்னேன், நம்முடைய லைஃப்பை டிசைன் பண்ணுறவர் அவர் தான். ஆமாம், சரியில்லை, இந்த இடத்துல இப்படி போக முடியல, உனக்கு எது லகுவானதோ அப்படி ஒரு பாதையை அமைத்து தருவார். ஆமாம், எது ஈஸியோ அதை செய்ய சொல்லுவார். உங்களால் செய்யவே முடியாத சூழ்நிலையில், நம்மால செய்யவே முடியாத சூழ்நிலையில் அவர் செய்து முடித்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் ஆயுதங்கள் வரும்போது, நமக்கு விரோதமாய் எதிரிகள் வரும்போது, நமக்கு விரோதமாய் சூழ்நிலைகள் வரும்போது, நமக்கு விரோதமாய் காரியங்கள் சம்பவிக்கும் போது நம்ம தான் டிசைட் பண்ணிடுறோம், இதில் இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் ஆண்டவர் பிளான் பண்ணுறாரு, இதிலிருந்து உன்னை நான் தூக்குவேன். ஆமாம், இதிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன், இதிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன், இதிலிருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் நம்மெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகள். என் வேதம் சொல்கிறது, ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசும்போது ஆண்டவர் பேசினார், ராஜாக்கள் உன்னிடத்தில் தோன்றுவார்கள். ஃபஸ்ட்டு இந்த மனுஷீகத்தில் பிறந்த, மாம்சத்தில் பிறந்த ஒருத்தன் எதையுமே சுதந்திரிக்க முடியல. அவனுக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் பிரமாணங்கள். இங்கே கிருபை ஊற்றப்பட்டது ஈசாக்கின் மீது. ராஜாக்கள் அவருடைய சந்ததியில் பிறந்தார்கள்னு சொல்கிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த சந்ததி. அதனால தான் எத்தனையோ பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு இருந்த போதும் மத்தேயு 1 எழுதப்பட்டிருக்கு, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். எத்தனையோ பிளெஸிங் அவனுக்கு இருந்தது. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை தான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றின பிள்ளை. ஒரு அலையிலேயே சொல்றீங்களா? நல்லா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதுல தான் தேவன் வந்து பிறந்தார், அதுல தான் ராஜாக்கள் வந்து பிறந்தாங்க, அதுல தான் ஆளுகை உண்டாயிற்று, அதுல தான் பிசாசு வெட்கப்பட்டு போனா, அதுல தான் கிருபை மேல் கிருபை ஊற்றப்பட்டது. இன்றைக்கு வரையும் நிலை கொண்டிருக்கிறது. நம்ம என்ன யோசிக்கிறோம்? எனக்கு விரோதமாக இதெல்லாம் இருக்கு அப்படின்னு எதையோ விசுவாசிக்கிறோமே, தேவனுடைய கிருபை என் மேலே இருக்கு. ஆமென். அவருடைய அளவிட முடியாத அன்பு என் மீது ஊற்றப்பட்டிருக்கு. அவருடைய மாறாத இரக்கம் எனக்காகவே இருக்கிறது. ஆமென். நீங்கள் கலாத்தியரில் வாசிக்கும் போது, கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் 21 என்று நினைக்கிற வாசிங்க. 4:21. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கு. அடிமை, சுயாதீனம், விடுதலை, கிரேஸ். நமக்கு எல்லாத்துலேயுமே விடுதலை. நம்ம பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுக்களிலிருந்து, பயத்திலிருந்து, எதெல்லாம் பிசாசு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தானோ எல்லாத்திலும் விடுதலை. ஆமாம். ஆனால் அவனுக்கோ இன்னைக்கு வரையும் நீங்க அதை தொடர்ந்து வாசிங்க. வாசிக்கப்போம். சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்கு தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். ஞான அர்த்தம் உள்ளவைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்றார், இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். இப்ப நம்ம நினைக்கிறது போல சாராள் நமக்கு தெரியும், ஆகாரம் தெரியும். 2 ஏற்பாடுகளாம். என்ன ஏற்பாடு? ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பழைய பிரமாணம், புதிய பிரமாணம்.
பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ஞான அர்த்தம் உள்ளவைகளாம். வாசிப்போம். 1 சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே. ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சீனாய் மலையில போய் 10 கட்டளையை வாங்கிட்டு வந்து கற்பனைகள், பிரமாணங்கள், கட்டளைகள் எல்லாம் அடிமைத்தனம், மனுஷனை அடிமைப்படுத்த வந்தது. அது ஆகார் கொப்பனையா இருக்குதான். ஆகார் அடிமை பெண், அவருடைய பிள்ளை ஒரு அடிமை, அவருடைய வாழ்க்கை அடிமைத்தனத்துல அமைந்தது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கிறேன். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்போது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் இப்போது இருக்கிற எருசலேமுக்கு சரியா. ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. இப்போ இருக்கிற எருசலேமே அடிமைத்தனத்துல தான் இருக்கு. ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க, ஆமா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. அடிமைப்பட்டிருக்கிறாளே. இயேசுவை விசுவாசிக்கலையே, சிலுவையை விசுவாசிக்கலையே, பாவ மன்னிப்பை இன்னும் அவங்க விசுவாசிக்கலையே, கிருபையின் மேல கிருபை உண்டு என்பதை விசுவாசிக்கலையே, மன்னிப்பை அவர்கள் விசுவாசிக்கலையே, மேசியா ஒருவர் வருவார்னு காத்து கொண்டிருக்கிறாங்களே, பிரமாணத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்களே, இதை செய்யாதே, அதை செய்யாதே, இதை தொடாதே, அதை தொடாதேன்னு இன்னும் பேசுதே. அவங்களாம் அடிமைகள். ஆமா, இன்றைக்கு இருக்கிற எதுக்கா? எருசலேமுக்கு. அவன் நினைச்சுக்கிறோம், ஐயோ யூதர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். யார் சொன்னது? நம்ம தான் பாக்கியவான்கள். ஆமா சொல்லுங்க, ஆமா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். சாராளை குறித்து பேசுகிறது வேதம். மேலான எருசலேம். சரீரம் செத்து போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, ஒண்ணுமே நடக்க முடியாத சூழ்நிலைகளில வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. செய்ய வல்லவர். உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிற அல்லது நீங்க பார்க்கிற போக்கஸ்ல இருந்து பார்க்காதீங்க இயேசுவை. அவர் எப்படி பார்க்க சொன்னாரோ, அவர் எதை செய்ய சொன்னாரோ எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே கேட்பாங்க, இது ஆசீர்வாதமா இருக்குமா இருக்காதா? இருக்காதா என்கிற கேள்வியை கேட்கும் போதே உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். இருக்கும் என்பது மட்டும்தான் எனக்கானது. ஆமென் சொல்லுங்களேன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க எல்லாரும், நான் செய்வதெல்லாம் வாக்குத்தத்தம். அது நீ என்ன செய்தாலும் நான் கூட வருவேன்னு சொல்லிட்டாரு. எங்க போனாலும் நான் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பழைய ஏற்பாட்டிலிருந்து நமக்கான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க வாசிக்கும் போது உபாகமம் 28ல 1-14 வரைக்கும் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எனக்குரியது. ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க, ஆமா. வாக்குத்தத்தங்க அதெல்லாம் எனக்குரியது. சுயாதீனமானவளுக்கு அந்த வசனம் சொல்லுது, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அவர் அப்பா ஆபிரகாம் எல்லாருக்கும் தகப்பன். இந்த வசனம் சொல்லுது சுயாதீனம் உள்ளவள். சாராள் எல்லாருக்கும் தாயானவள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. அந்தபடி பிள்ளை பெறாத மலடி 54:1 இதைத்தான் சொல்லுது. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களி கூறு, கர்ப்ப வேதனைப்படாதவளே களிப்பாய் எழும்பு. புருஷனுள்ளவளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீக்கு அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. மனுஷிகத்தில் அல்ல, மனுஷிகத்தில் அல்ல, பிள்ளை பெறாத மலடியே. நம்ம வாசிச்சோமே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னு. அதே அதிகாரத்துல ஏசாயா எழுதுகிறார் 54:1. அதைத்தான் இங்க ரெஃபர் பண்றாரு. உனக்கு யாருக்கு வாய்க்காது, யாருக்கு வாய்க்காது? 51:1 வாசி கேட்போம். பிள்ளை பெறாத மலடியே, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, மகிழ்ந்து பாட்டு பாடு. உனக்கு அப்படி ஒண்ணும் மனுஷிகத்துல மாம்சத்துல பிள்ளை வேண்டாம். அவ இளமையா இருக்கிறாள், அவளால பிள்ளை பெற்றுக்கொள்ள முடியும்ன்றதுனால வருகிற பிள்ளைகள் வேண்டாம். நீ படிச்சிருக்கிற, அதனால வேலை பார்க்கறன்ற சம்பளம் அல்ல, சம்பாத்தியம் அல்ல. உனக்கு சொத்துக்கள் இருக்கு, வீடு இருக்கு, எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சான்ற ஆசீர்வாதம் வேண்டாம்.
பரம தகப்பன் எனக்கு தருவாரு. ஆமா, சொல்லுங்க ஆமா, சொல்லுங்க ஆமா. அந்த வசனம் சொல்லுது, மகிழ்ந்து பாடு, கர்ப்பவேதனை படாதவளே, கம்பீரமாய் பாடி, கம்பீரமாய் பாடி, ஆனந்த சத்தமிடு, ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரெஃபர் பண்றார் பவுல். யார் அந்த அநாத ஸ்திரீயின் பிள்ளைகள்? யூதர்கள் மட்டுமல்ல, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ரோமன் என்றும் சுயாதீனம் என்றும் இல்லையா வேதம் சொல்லுது. அடிமைன்னு கிடையாது, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால எல்லாரும் ஒண்ணுதான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன், நீ எருசலேம்ல பிறந்தனாலும் சரி, ஒருவேளை இங்க சென்னையில ஏதோ ஒரு மூலையில பிறந்தனாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, இயேசுக்கு முன்னாடி வித்தியாசமே இல்லை. சொல்லுமோ சொல்றாரு, அநேகம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம், நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஆபிரகாம் தேவ ஆலயத்தை கட்டும்படி தெரிந்து கொண்ட அந்த இடம், அந்த மோரியா மலை, அவன் ஈசாக்கை பலி செலுத்தின இடம், அங்கதான் தேவனுடைய ஆலயம் கட்டும்படி இந்த ஒரு நாளுடைய களம் அப்படின்னு சொல்றாங்களே, தாவீது போய் வாங்கினான்னு. அந்த இடத்துல இன்றைக்கும் இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் யூதர்கள் எல்லாரும் போறாங்க. என்னன்னு போறாங்கன்னா, ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன். யூதர்கள் எல்லாருக்கும் யார் தான் தகப்பன்? ஆபிரகாம் தான் தகப்பன். இயேசு கிட்ட சொன்னாங்க, ஆபிரகாம் எங்கள் தகப்பன் அல்லவா, நீர் அவரை விட பெரிய ஆளா, நீ சின்ன பையனால இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. யூதர்கள் எல்லாருக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன். இந்த இஸ்லாமியர்கள் எல்லாரும் வருடந்தோறும் அங்கே போகிறாங்க. அன்னைக்கு மட்டும் பர்மிஷன் எல்லாருக்கும் அந்த இடத்துக்கு போகலாம், மற்ற நாள்லலாம் இன்னைக்கு வரையும் போக முடியாது. அங்கே போய் தொழுது கொள்கிறாங்களாம், ஆபிரகாம் எங்கள் தகப்பன். ஏன்னா ஆகாருடைய பிள்ளைகள் அல்லவா, அந்த சந்ததி அல்லவா. அப்போ ஆபிரகாமுக்கு மனுஷிகத்தில் பிறந்த பிள்ளைகளும் தகப்பன்னு சொல்லுது, அந்த சந்ததியும் சொல்லுது. அது போலவே அங்கே யூதர்களும் எங்கள் தகப்பன் ஆபிரகாம்னு சொல்றாங்க. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் அங்க போறாங்களாம், ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன். இப்போ மூணையும் கவுண்ட் பண்ணிக்கோங்களேன். அவனுக்கு இருந்தது 2 பிள்ளைங்க, அதுல ஒரு பிள்ளை தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இப்போ அந்த யூதர்களை விட, இஸ்லாமியர்களை விட அநாத ஸ்திரீயின் பிள்ளைகள் எழுதப்பட்டிருக்கே, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அவர்கள் அதிகம். ஆமா, உலகம் முழுதும் இருக்கிற எல்லாரும் போய் சொல்றாங்களா, ஆபிரகாமின் பிள்ளைகள் நாங்கள், ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன்னு அங்க போய் தொழுது கொள்றாங்களாம். இப்ப மூணையும் கவுண்ட் பண்ணாலும் ஆபிரகாமுடைய சந்ததி கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆமென். அதுலதான் அவன் வல்லவனானான். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, கிருபையை பெற்ற, மன்னிப்பை பெற்ற, இரக்கத்தை பெற்ற, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, ஒருவேளை மாம்சத்துல பிறவாத, அடிமைத்தனத்துல இல்லாத நம்ம எல்லாருமே தேவ பிள்ளைகள். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். 54:1 ஆரம்பிச்சு அழகா தீர்க்கதரிசி சொல்லி முடிக்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமா வாய்க்காது, ஏன்னா இயேசு உன்னை கூடவே வைத்திருக்கிறார், சிநேகிதர்களாய் வைத்திருக்கிறார், எதையுமே மறைக்க மாட்டாரு. ஒன்று நடக்க போதுன்னா சொல்லிடுவாரு. ஆமென். இது நடக்க போதுன்னா சொல்லிடுவாரு. அல்லேலூயா. இதை விசுவாசிக்க முடியாதபடிக்கு மனுஷிகத்துல கிரியை செய்யும் போதுதான் அந்த வாக்கு தத்தங்களை நம்ம இழந்து போகிறோம். நமக்கு விரோதமாய் அது செயல்படுகிறது. யூதாசை போல கூடவே இருந்தவன், கூடவே சாப்பிட்டவன். இங்க யோவான் எழுதும்போது எழுதுறான், அவரோடு கூட இருந்தவர்கள், அவரை தொட்டு பார்த்தவர்கள். யோவான் எழுதுறான், நாங்களாம் யாருன்னு நினைச்சுங்க, அவரோடு கூட இருந்தவங்க, ஒன்னா சாப்பிட்டோம்,
ஒண்ணா தூங்கினோம், அவரை தொட்டு பார்த்துருக்குறோம், அவர் தான் தேவன்னு எங்களுக்கு தெரியும். ஆமென். உயிர் தெந்ததுக்கு பிறகு யோவான் எழுதும்போது எழுதுகிறார், எங்களுக்கு தெரியும் இயேசுவை, அவர் எங்க கூட தான் இருக்கிறவர், அவர் எங்க கூட தான் இருக்கிறவர். நமக்கு எப்படி தெரியும் இயேசுவை? இயேசு சொன்னதை ஒன்றை மட்டும் செய்யணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15 இயேசு சொன்னாரே, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை செய்யுங்க. வாசித்து முடிப்போம். வாசிங்க 14 அதுல இருந்து வாசிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் சிநேகிதராய் இருப்பீர்கள். சிநேகிதராய் இருப்பீர்கள். இங்க சொல்றார் 26 மத்திய 26ல 49 50 வாசித்து முடிப்போம். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இன்னைக்கு அவர்கள் கிட்ட வந்து இயேசு மேல் கை போட்டு, யூதாஸ் கிட்ட வந்து இயேசுவை முத்தம் செய்த ரெண்டுமே இயேசுக்கு எதிரானவைகள். ரெண்டுமே இயேசுவை அழிக்க. இயேசு என்ன பேசினார் எல்லாம் தெரியும் அவருக்கு, எல்லாம் தெரியும். அவனை பார்த்து ஒரு காரியத்தை பேசுகிறார். சிநேகிதனே என்னத்துக்கு வந்திருக்கிறாய்? உன்னுடைய நோக்கம் என்ன? நம்ம சர்ச்சுக்கு வரோம், என்னத்துக்கு வரோம்? எதுக்கு வரோம்? என்ன செய்துட்டு வரோம்? யூதாஸ் உலக பிரகாரமான எல்லாத்தையும் செய்துட்டு, இயேசுக்கு விரோதமான காரியங்களை செய்துட்டு, அதில் வருகிற ஆதாயத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு இயேசுகிட்ட வந்தான். ஆண்டவர் சொன்னார், என்னத்துக்கு வந்திருக்கிற சிநேகிதனே? நான் உனக்கு ஒன்று சொன்னனே, நான் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அவர் நான் சொல்றத செய்யுங்கன்னு சொன்னேன். நான் சொல்லாததை ஒன்றை நீ செய்து கொண்டிருக்கிறது என்ன? பல வேளைகளில் என்னுடைய வாழ்க்கையில் நான் யோசிப்பேன், தேவன் சொல்றது உலகம் சொல்றதுக்கு எதிராக இருக்கும். ரொம்ப கடினமாக இருக்கும் அதை பின்பற்றதுக்கு. ஆண்டவரே, இது உலகம் எதிர்க்கும் ஆண்டவரே, உலகம் இதை எதிர்க்கும். ஆனால் நீங்கள் அதில் பழகி பாருங்களேன், அந்த எதிர்ப்புகள் எல்லாம் ஆசீர்வாதங்களாய் மாறி போகும். அந்த எதிர்ப்புகள், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஆயுதமும் வாய்க்காதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய தீமையான யாவற்றையும் தேவன் நன்மையாய் முடிய பண்ணிடுவார். ஆமாம். 12 சீஷர்கள் இருந்தாங்களா? 12 பேர்ல 2 பேரை தேவன் பிரிச்சார். ஒன்று யூதாஸ் காரியத்தை, இன்னொன்று பேதுரு. 2 பேருமே தேவனை விட்டு விலகி போனவர்கள். இப்போ ஒருத்தன் அவனே தண்டிக்கப்பட்டான், அவனே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான். இன்னொருத்தன் அவரை விட்டு விலகி போனான், அவருடைய இருதயம் அவரோடே இருந்தது, அவர் நினைவுகளில் இயேசுவே வச்சிருந்தான். இப்போ பின்னாடி 10 பேர் இருந்தாங்களே, இந்த 10 பேருக்கு கிடைக்காத ஒரு ஹானர் பேதுருக்கு கிடைச்சிது. பார்க்க போனா அவனை பின்னாடி வச்சிருக்கணும். நீ மறுதலித்தவன், என்னை விட்டு விலகி போனவன், எனக்கு விரோதமாய் பேசினவன், உன்னை மன்னிச்சு கூட வச்சுக்கிறேன், அப்படியே வச்சுக்கிட்டாரு. அவருடைய கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. எங்கே அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அங்கே அதிகம் அன்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பு, அவன்கிட்ட கூட நீ அன்பாக இருக்கிறியான்னு கேட்டு ஊழியத்தை கொடுத்தாரு. எதுக்கு தெரியுமா? ஊழியமானாலும் குடும்பமானாலும் அன்பு இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பூரண அன்புல பயம் இல்லையா? உனக்குள்ள பூரண அன்பு இருந்தா எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்காது. அந்த தேவனுடைய அன்பை நம்ம ருசித்திருந்தா, அவன் அன்பை ருசிக்காதவன் யூதாஸ், இவன் அன்பை ருசித்தவன். ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம்தான். அவனும் தவறு செய்தான், இவனும் தவறு செய்தான். பிசாஸ்க்கு அவன் இடம் கொடுத்தான், இவன் பிசாஸ்க்கு இடம் கொடுக்கல. மனுஷிகத்துல நடந்தது உண்மைதான். திரும்பவுமா சொல்கிறேன்,
நான் ஒரு நேற்றுக்கு ஒரு தப்பு செய்துட்டேன், அதனால் தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டார்னு நீ ஏன் ஆசீர்வாதத்துக்கு புல் ஸ்டாப் வச்சுக்காத தேவ பிள்ளையே. நான் இன்றைக்கி வாழ்க்கை சரியில்லை, அதனால் நான் எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதுன்னு நம்மளே நம்முடைய பிளெஸ்ஸிங்கை நிறுத்திக்க கூடாது. என் வேதம் சொல்லுது, நீ நேற்றைக்கு செய்திருந்தாலும் சரி, இன்னைக்கு செய்தாலும் சரி, இனிமேல் எப்படி இருக்குமோன்னு தடுமாறினாலும் அழகாக டிசைன் பண்ணுவார் லைஃப்பை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் ஒன்றும் செயல்படாது. அது வாக்குத்தத்தம், அது வாக்குத்தத்தம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் எழுதுகிறாரு, அதைத்தான் பேசுகிறான். இந்த இடத்துல அவன் தண்டிக்கப்பட்டான், தண்டனை அவனே ஏற்றுக்கொண்டான். தண்டனை என்பது இயேசுவிடத்துல இல்லை, மன்னிப்பு, அந்த கிருபையின் உடன்படிக்கை. ஆமென். நமக்கெல்லாம் அந்த புதிய உடன்படிக்கை, அந்த நியூ கவனன்ட் என்ன சொல்லு தெரியுமா? இரக்கத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் அன்பையுமே பேசுது. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகள் நமக்கு விரோதமாய் ஒருவேளை ஏதாவது ஆயுதம் செய்துட்டா அது ஆசீர்வாதமா தேவன் மாத்திட்டே இருப்பாரு. இந்த 10 பேரையும் தேவன் நினைச்சதை விட பேதுருவை அதிகமாய் நினைத்தார். அல்லேலூயா. அதனால தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி நான் போறேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆள் பேரை மட்டும் சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டாரு, பேதுருவையும் அழைத்து வாருங்கள். அவன் வரமாட்டேன்னு சொல்லுவான். ஒருவேளை அவனுக்கு ஒரு மாதிரி அவன் இருதயத்தில் குற்ற உணர்வு இருக்கும், ஆனால் விட்டுறாதீங்க, அவனை கூட்டிட்டு வாங்க. 10 பேர் கூட இருந்தும் கூட, மறுதளிக்காமல் இருந்தும் கூட, இருந்தவர்களை விட பேதுருவுடைய கனம் அதிகமாக இருந்தது. அவன் தான் உயர்த்தப்பட்டான். காரணம் என்ன? தேவன் நிச்சயமா செய்வார். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ வாய்க்காது. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பணும். ஆமென். சொல்லுங்க ஆமென். அதனால தான் பேதுரு சொன்னா, என்னை நேசிக்கிறியா பேதுரு? அன்பாக இருக்கிறியா? அன்பாக இருக்கிற ஆண்டவரே. அழுக கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சா, திரும்பவும் கேட்குறாரு, என்ன நேசிக்கிறியா பேதுரு? இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னை அதிகமாக என்னிலே அன்பு கூறுகிறாயா? அப்போ பார்த்தீங்களா என்ன கேட்டாரு? இவங்கெல்லாம் நேசிக்கிறாங்க, நீயும் என்ன நேசிக்கிற, அதிகமாக நேசிக்கிறியா? நம்ம கூட கேட்போம்ல, நம்மளை யாருக்காவது பிடிச்சிருக்குன்னு சொன்னா, எவ்வளோ பிடிச்சிருக்கு? எல்லாரையும் நேசிக்கிற, குடும்பத்தை, வீட்டை, பிள்ளைகளை, உறவுகளை எல்லாரையும் விட அதிகமாய் நேசிக்கிறியா என்பதுதான் கேள்வி. ஏசு கேட்கிற, உனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு, என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்கிறாரு. ஆமா, நீர் அதை அறிவீர் ஆண்டவரே. எனக்கு தெரியாதது உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் இருதயத்தில் என்ன இருக்குன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே, தெரியும் ஆண்டவரே. நீர் அதை அறிவீர்னா என்ன அர்த்தம்? நானும் நீங்களும் ஃப்ரெண்டு தானே, நானும் நீங்களும் ஃப்ரெண்டு தானே. நான் யார், என் கேரக்டர் என்ன, நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன்லாம் உங்களுக்கு தானே தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொன்னான். அதனால தான் கனத்துக்குரிய ஊழியத்தை கொடுத்தான். தீமையானதை நன்மையாய் முடிய பண்ணினார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, முடிவே இல்லை. எந்த இடத்துலெல்லாம் தீமைகளை தேவ பிள்ளைகள் சந்தித்தாங்களோ, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்காத அந்த ஆயுதங்களே இல்லை. ஆனால் ஒன்று கூட அவனுக்கு எதிராய் வாய்க்கவே இல்லை. அவன் காரணம் என்ன? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவன் ஒன்று கூட வாய்க்கவே இல்லை. அங்கே யோசேப்பின் வீட்டில் அத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க. 12 பேரில் ஒரு ஆளாக வரணும், அவனுக்கு ஒரு சேலஞ்ச். அவ்வளவு பாடு, அவ்வளவு துன்பம், அவ்வளவு காரியங்களை கடந்த போதும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தேவன் சொல்லியிருக்கிறாரு, நிறைவேற்றுவார். ஆமென். கீ, அந்த திறவுகோல், அந்த வம்சத்தில், அவனுடைய வழியில், யாக்கோபின் சந்ததியில் ஆசீர்வாதம் என்கிற அந்த திறவுகோலை யோசேப்பினுடைய கரத்தில் கொடுத்தார் தேவன். அவன் அடிமை. அவன் ஆக்சுவலாக யோசேப்பு அந்த தேசத்தில் அடிமை, அடிமை, அவன் அடிமை. ஆனால் தேவன் அவனை ஆளுகை செய்கிறவராய் மாற்றினார். என்ன போஸ்டிங் அவனுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? பிரைம் மினிஸ்டர். அவன் தான் அந்த எகிப்து தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர். அவன் சொன்னாதான் நடக்கும். அந்த கணம்
எங்க இருந்து தெரியுமா? எதிராய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்ட போது அதை வாய்க்காதே போக பண்ணின தேவன் அதை அணைச்சு போட்டுட்டு விட்டுட்டு போயிட மாட்டாரு. அருமையாய் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆமாம். இன்றைக்கும் இதை விசுவாசிங்க. ஏதோ ஒரு இடத்துல தடுமாற்றம் வந்த போது வரும்னு சொன்னா ஒரு வார்த்தையை நினைச்சுக்கொள்ளுங்க, நம் நிர்மூலமாகாது இருக்கிறது தேவனுடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலை தோறும் எவ்ரிடே இந்த மார்னிங்கில் நீ கண்ணை திறக்கும் போது, எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, 12 மணியை பார்த்து ப்ரேயர் பண்ணாமல் தூங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அந்த காலையில் ஒரு கிருபை இருக்கு, அது ஒரு புதிய கிருபை. ஆண்டவர் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த நாளுக்கான அந்த புதிய கிருபையை எனக்கு தந்திருக்கிறீங்க, அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கீங்க. ஆமாம். தீமையானது எதையுமே நினைக்கக்கூடாது. தீமை இது இருக்குமோ அது இருக்குமோ, இந்த பெண்டிங் ஒர்க் விட்டுட்டு வந்துட்டேன், இன்னைக்கு செய்யணும், அதெல்லாம் தேவையில்லை. தேவி ஜனமே, முதல்ல வாங்கி கொள்ள வேண்டியது அந்த புதிய கிருபை, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். எதிராக இருக்கிற எதையும் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ வாக்குத்தத்தத்தின் பிள்ளையானபடினாலே, தேவ பிள்ளையானபடினாலே நீ அதை ஃபோக்கஸ் பண்ணாத, தேவனை ஃபோக்கஸ் பண்ண. தேவன் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிறவர், வாய்க்காமல் போக பண்ணுகிறவர், நம்மை கனத்துக்குரியவர்களாய் ஆசீர்வதிக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஆமென். கண்களை மூடி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவை துதிக்கிறோம். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எனக்கு எதிரான வாய்க்காதே போகும். உன்னை விட்டு வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். ஆமென். என்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவா. நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவா. ஆமென். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். சகோதரி சகோதரியே, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. இந்த காலவேளையில் தேவாதி தேவனாகி கர்த்தர் இன்னும் ஒரு விசை அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். இத்தனை பிரச்சனைகள் இருக்குதே, இத்தனை போராட்டங்கள் இருக்கிறதே, இத்தனை தேவைகள் இருக்கிறதே, இவ்வளவு வியாதி சரீரத்தில் இருக்கிறதே, குடும்பம் இப்படி இருக்கிறது, ஊழியம் இப்படி இருக்கிறது, தொழில்கள் இப்படி இருக்கிறது, பிள்ளைகளுடைய படிப்பு இப்படி இருக்கிறது, ஒருவேளை பாவ பழக்கத்தில் கட்டுண்டவர்களாக இருக்காங்களே, ரட்சிக்கப்படாமலே இருக்காங்களே, தேவனை அறியாமலே இருக்காங்களே, பல பாரங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். விரோதிகள் எழும்பலாம், சத்துருக்கள் உங்களை அழிக்க நினைக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் நம்மோடு தேவன் இருக்கிறார். அதை மட்டும் நம்புங்க. ஒருவேளை சரீரம் செத்து போச்சு, கர்ப்பமும் செத்து போச்சு, பிள்ளை பெற்றுக்கொள்ள வழியே இல்லை, ஒரு வழியை உண்டாக்கினாரே தேவன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த வழிதான் இயேசு. அவரை மாத்திரம் பின்பற்றி சிநேகிதனேன்னு சொன்னாரே, கட்டி கொடுக்க வந்த யூதாசின் மீது எத்தனை இரக்கம் அவருக்கு, எத்தனை அன்பு. ஒரு பிள்ளைகளாய் வந்திருக்கிறோமே, அப்படி இரக்கங்களுக்கு முடிவே இல்லைன்னு வேதம் சொல்கிறது. கிருபையின் மேலே கிருபை ஊற்றி, இரக்கத்தின் மேலே இரக்கத்தை ஊற்றி நம்மை பாதுகாக்கிற தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். எதை குறித்தும் பயப்படாம நன்றி ஆண்டவரே, உமையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமையே நாங்கள் உயர்த்துகிறோம், உமையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே,
வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இதை பார்க்கிற கேட்கிற நபர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களை தொடுவீராக. சரீரத்தில் வியாதிகள் இருந்தால் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓ ஷீபாலா ரத்தினா லாக்கா ரபோஷியா, உங்கள் வல்லமை, அந்த வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, முழு நிச்சயமாய் நம்புகிற நம்பிக்கை வரட்டும். வியாதி என்னை பலவீனப்படுத்த முடியாது என்கிற நம்பிக்கை, இந்த சூழ்நிலை என்னை மேற்கொள்ள முடியாது என்கிற விசுவாசம், சத்துரு என்னை தொட முடியாது என்கிற அந்த தைரியம் உள்ளே வரும்படி நான் ஜெபிக்கிறேன். எங்களோடு கூடவே இருந்து எங்களை நீ நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். நாளை ஆராதனைக்காய் கூட நான் ஜெபிக்கிறேன். தெய்வ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படி எங்களை எல்லாம் நீர் அபிஷேகித்து வைத்திருக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பாடல் பாடி நம்ம காணிக்கை செலுத்துவோம்.